அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய காலகட்டத்துல நம்மள பலரும் தாயை எப்படி பேணணும்னே தெரியாம இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல 46வது அத்தியாயம் 15வது வசனத்துல, மனிதன் தன் பெற்றோருக்கு நன்மை செய்யும்படி உபதேசம் செய்தோம், அவனுடைய தாய் வெகு சிரமத்துடனேயே அவனை சுமந்து வெகு சிரமத்துடனேயே அவனை பெற்றெடுக்கிறாள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நமக்காக எவ்வளவு சிரமப்பட்ட நம்மளோட தாய ரொம்ப சாதாரணமா நம்ம மரியாதை குறைவா பேசுறோம். மேலும் அல்லாஹ் குர்ஆன்ல 17வது அத்தியாயம் 23வது வசனத்துல, உன் பெற்றோர் முதுமையை அடைந்து விட்டால் ஒருவரை நோக்கி சீ என்று கூறாதீர் அப்படின்னு சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 17வது அத்தியாயம் 24வது வசனத்துல, பிள்ளைகள் பெற்றோருக்காக கேட்க வேண்டிய துஆவாக அல்லாஹ் சொல்றது, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, சிறுவனாக இருக்கும் போது என்னை இருவரும் பராமரித்தது போல் இறைவா இவ்விருவருக்கும் அருள் புரிவாயாக என்று கேட்பீராக அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி அழகிய முறையில உறவாடுவதற்கு மிகவும் தகுதியானவர் தாய் அப்படின்னு தான் நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க. எனவே நாம நம்மளோட தாய்க்கு பணிஞ்சு நடப்போம், பெற்றோரினுடைய முக்கியத்துவத்தை உணர்வோம், தொடர்ந்து பயணிப்போம் இன்ஷா